எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் அண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் இருக்காங்க. அண்டு கடந்த சில வருஷங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேர்தல் அப்படின்னு ஒன்று வருதுன்னா எல்லாருமே புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க. அதை அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நிறைய விஷயங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிப்போம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறைய பேர் வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறா இல்லை எத்தனாவது? 2018ல மேஜர் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஓட்டு போட்டேன். மேஜர் ஆனதெல்லாம் யாரும் கேட்கல. ஓட்டு போட்டேன், நல்லா பண்ணுப்போம். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய ஓட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, விரலில் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய கடமைகளை வந்து பறைசாற்றிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓட் கவுண்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம், அப்படி அமுக்கிறோம், வரோம். பட் இதான் எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக கிறிஸ்வா சூப்பராக பார்த்துடலாம். ரொம்ப வளவலன்னு பேசுவானா என்ன ராகுல்? ஓகேவா? ஓகே, வெல்கம் டு டெக் பேக். நான் உங்கள் கௌதம் அண்ட் ராகுல். ஸோ நம்மளோட இந்த டெமோக்ரஸி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஓட்டு போடுறோம். அது எப்படின்னா இந்த இவிஎம் மிஷினில் போய் போடுறோம். இதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைம்லலாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து குடை ஓலை மெத்தடு ஒன்று வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு அதில் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை போட்டு சின்ன பசங்களை வச்சு எடுக்க வைக்கிறது, அதுக்கு சில ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளோட சுதந்திரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் 1951 ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேலட் மெத்தட். ஆனால் அந்த பேப்பர் பேலட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் வாங்குவோம், அதில் ஒரு அப்படி ஒரு அச்சடிப்போம், அப்படி மடக்கி உள்ளார வச்சிருவோம். பட் அதில் சில பல குறைகள் இருந்துச்சு. பேலட் ஷீட்டில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பேலட் ஷீட்டும் அந்த சீலும் தான். ஏன்னா அது ஈஸியாக வந்து ஃபேக் பண்ணலாம். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெடி பண்ண ஒரு ஷீட்டை கொண்டு வந்து அதில் ஆல்ரெடி ரெடி பண்ண சீலை வச்சு குத்தி அவங்க நேமுக்கு நேராக அதை அந்த பேலட் பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. இதை வந்து அங்கே இருக்கிற அந்த போலிங் ஏஜென்ட்ஸ், அந்த பூத் ஏஜென்ட்ஸை வந்து ஹேக் பண்ணி உள்ளே வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. இதனால் நிறைய கள்ள ஓட்டுகள் வந்து விழுந்தது. இதை தடுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஊறி போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற மற்ற இதிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ கரெக்டாக நடக்காமல் நிறைய இது வந்து பாதிப்புள்ளாகி பல காசுகள் வந்து அப்படியே வீணாக போச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. அதுவும் இந்த 1960, 70, 80ஸ்லாம் வந்து ஓட்டிங் நடத்துகிறதே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் 1977 வந்து ஒரு முடிவுக்கு வராங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நம்ம ஏன் வந்து எலக்ட்ரானிக்கலாக ஒரு ஓட்டிங் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1977 நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, பிஇஎல் அதுக்கப்புறம் இசிஐஎல் இவங்கள்ட்ட சொல்லி ஒரு மிஷினை ரெடி பண்ணுறாங்க. அந்த மிஷினை கொண்டு வந்து 1982 பரூர் கேரளா எலெக்ஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓட் கவுண்டிங்க்கு வரும்போது ஏசி ஜோஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வழக்கு. அந்த வழக்கு தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்ம வைடாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழக்கு தான் ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏசி ஜோஸ் வர்சஸ் சிவன் பிள்ளை அண்ட் அதர்ஸ். அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மெயினான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 பேலட்டுங்கிற டெஃபினேஷன் கீழே இவிஎம் மிஷின்ஸ் வரல. அதனால அவங்க வந்து நீங்க எலக்ட்ரானிக் மிஷின் யூஸ் பண்ணி நடத்தின அந்த எலெக்ஷன் வந்து செல்லாது, அதனால அந்த ரிசல்ட்டும் செல்லாது, நீங்க திருப்பி ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு மெயினான விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்ல இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 அமெண்ட் பண்றாங்க. செக்ஷன் 61 இவிஎம் மிஷின்ஸ் மூலமா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதே மாதிரி கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்லயும் அமெண்ட்மெண்ட் பண்ணி இவிஎம் மிஷினை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற என்டையர் ரூல்ஸையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு இவிஎம் வந்து வைடாக யூஸ் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் இது வந்து அவங்க ரொட்டேஷனல் பேசிஸில், ட்ரையல் பேசிஸில் நிறைய கான்ஸ்டியூன்சிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2004 தான் கம்ப்ளீட்டாக நம்ம எம்பி எலெக்ஷனில் இருக்கிற எல்லா கான்ஸ்டியூன்சிஸ்லையுமே வந்து இந்த இவிஎம் மிஷின்ஸை அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லா ஓட்டுமே இவிஎம்ல தான். அதுக்கப்புறம் வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு ஆர்டர், அதாவது நிறைய கேசஸ்லாம் போகும், அதெல்லாம் எடுத்து பேசினதுக்கப்புறம் இந்த 2013 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விவிபிஏடி, அதாவது வோட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில்,
அந்த இதை வந்து கொண்டு வரணும். ஏன்னா யாருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணால் இவங்களுக்கு தான் போதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஓகே இந்த இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விவிபிஏடி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த இவிஎம் மிஷினில் வந்து மொத்தம் என்னெல்லாம் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம போய் இந்த ப்ரெஸ் பண்ணுறோமே அது பேர் என்னது, போலிங் ஆஃபீஸர் கிட்ட ஒன்று இருக்குமே அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மூணுத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், அப்புறம் வந்து பேலட் யூனிட், அப்புறம் இந்த விவிபிஏடி. கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். நீங்கள் உள்ளார என்ட்ரி ஆவீங்க, உங்கள் நேம்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படியே போனீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு மை தடவிட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு நீங்கள் போலிங் ஆஃபீஸர் கிட்ட கொடுப்பீங்க. அந்த போலிங் ஆஃபீஸர் அந்த ஸ்லிப்பை பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு பட்டனை வந்து அமுக்குவார். அந்த பட்டனை அமுக்குனா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பேலட் யூனிட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு பேலட் யூனிட்டில் உங்களுக்கு எந்த சின்னம் பிடிச்சிருக்கு, இதில் யாரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த பட்டனை அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு லைட் வந்து எந்த சிம்பிளும் அந்த பார்ட்டி சிம்பிள் பக்கத்தில் ஏறியும் ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்கும். இந்த விவிபிஏடியில் வந்து ஒரு சிக்னல் போய் நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போட்டிங்களோ அந்த கட்சியோட சிம்பிளும் அந்த கட்சியோட நேமும் அதில் வரும். ஒரு 7 செகண்டுக்கு அந்த ஸ்லிப்பை காமிச்சிட்டு ஸோ அந்த விவிபிஏடி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு க்ளோஸ்டு பாக்ஸாக இருக்கும். அதுக்குள்ளார போய் விழுந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அமுக்குனா உடனே வந்து ஒரு 4-5 ஓட்டு விழுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு வாட்டி நீங்கள் அமுக்குறீங்க அப்படின்னா அதோடு அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்கும் வந்து ஓட்டெலாம் போட முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நல்லா போச்சு. அதில் வந்து ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஓட்டு போடுறது வந்து பக்கத்தில் இருக்க போலிங் ஆஃபீஸருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்லைங்க அப்படிலாம் தெரியாது, வெறும் எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்குது, இது வரைக்கும் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது ஒரு கட்சி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்குதான், நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறது எங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ அப்போல்லாம் கிடையாது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அதை நீங்கள் வெளியிலும் சொல்ல வேணாம். உங்களோட ஜனநாயக கடமை நீங்கள் போய் அந்த இதை ப்ரெஸ் பண்ணி யாருக்காச்சும் ஓட்டு போடுறது மட்டும்தான். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஓட்டு போட்டுறணும். அது யாருக்குமே தெரியாது உங்களை தவிர, நீங்களாக சொல்லாத வரைக்கும். என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் தான் சொன்னேனே அப்படிலாம் சொல்லக்கூடாது. வந்து உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் சொல்லாத வரைக்கும் அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக போய் உங்களுக்கு யார் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? கண்ட்ரோல் யூனிட்ல மெயினாக 2 போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போர்டு வந்து மெயின் போர்டு, நெக்ஸ்ட் போர்டு வந்து டிஸ்பிளே போர்டு. இந்த மெயின் போர்டுக்குள்ள மொத்தம் 3 யூனிட் இருக்கும். ஒன்று வந்து சிபியு, அதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இன்னொன்று வந்து EEPROM அப்படின்னு ஒன்று இருக்கும். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்ற. ஆமாம், EEPROM. ஸோ இந்த சிப்பு தான் வந்து அந்த நீங்கள் போட்ட ஓட்டுக்கான எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுற ஒரு சிப்பு. அண்ட் இது இல்லாமல் அடுத்து வந்து அந்த டிஸ்பிளே போர்டுக்கு போகக்கூடிய இன்னொரு சிப் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக அதுக்குள்ளே இருக்கிற 3 சிப்பு. இந்த சிபியூவில் தான் வந்து ப்ரோக்ராம்டு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ இந்த சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஓட்டை போய் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இவிஎம்க்கு வந்து நீங்கள் எந்த பார்ட்டிக்கு போடுறீங்க, எந்த கேண்டிடேட்டுக்கு போடுறீங்க அப்படின்ற எந்த டேட்டாவும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க சீரியல் நம்பருக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த சீரியல் நம்பருக்கான பட்டன் ப்ரெஸ் ஆகுதுன்றது மட்டும்தான். அதை இந்த சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு போய் நான் ஏற்கனவே சொன்ன அந்த EEPROMல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இது நீங்கள் ஒரு வாட்டியும் ப்ரெஸ் பண்ணும்போது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு போலிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் ஓட் போட்டு வந்ததுக்கப்புறம் பேலட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பர்சன் போய் அவரோட ஓட்டை கேஷ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்லேயே வந்து எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கிட்ட க்ளோஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமுக்கி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் போயிட்டு ஓட்டு போட முடியாது. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சீல்லாம் வச்சு அதை நல்லா டைப் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து கிளைம் பண்ணுவாங்க, இது வந்து எப்படி நம்புறது அப்படின்ட்டு. பட் அன்னைக்கு இப்போ நீங்கள் ஓட்டு போடுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சி அந்த ஆட்களுமே பிஎல்ஏஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு வாட்டி ஓட் பண்ணி காமிச்சு அந்தந்த கட்சிக்குள்ளதை வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வருதாங்கிற செக் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீசெட் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாட்டி அங்கே இருக்கிற பிஎல்ஏஸ் கிட்டலாம் காமிச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற அந்த பேலட் மிஷினில் எந்த சிப்பு எந்த இதுவுமே இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு ஸ்விட்சு தான். ஸோ உங்களால் அங்கே நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணி ஓட்டை கேஷ் பண்ண தான் முடியுமே தவிர அந்த பேலட் மிஷினை நீங்கள் ஏதாவது கையை வச்சிடணும்னு நீங்கள் அப்படின்னா ஓட்டை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. எல்லா கண்ட்ரோலும் கண்ட்ரோல் யூனிட்குள்ளே தான் இருக்கும், மெயின் சிப்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும்.
அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த இவிஎம், விவி பேட், அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட், இது மூணுமே வந்து எந்த பவர் சோர்ஸ்லயும் கனெக்ட் ஆயிருக்காது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் பேட்டரி பவர்டு. ஸோ ஆல்ரெடி ப்ரீ சார்ஜ் பண்ணி பேட்டரியில தான் பவர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7.5 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 7.5 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1 டே 8 ஹவர்ஸ்க்கு வந்து தாங்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிங்கிள் கேபிள் வச்சு தான் இது வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை மூலியமாவோ இல்லை ஏதாவது சிக்னல் மூலியமாவோ டேம்பர் பண்ண முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் ஓடுது. ஸோ ஒய்ஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி எந்த கனெக்ஷன்ஸுமே கிடையாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அது சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து யாருக்காவது ஃபிசிக்கல் ஆக்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு முடியுங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் அதுக்குமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டேம்பர் பண்ணாத மாதிரி பார்த்துப்போம், அதுக்கான ஆட்கள்லாம் வந்து பலமாக போட்டுப்போம், செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்டு லொக்கேஷனில் தான் கொண்டு போய் வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டியோடு தான் வச்சுருப்போம், யாரும் அதை வந்து டேம்பர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபார்ம் 17C அப்படிங்கிறத ஒன்று பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வந்து ஓட் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபார்ம் 17C வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, கடைசியில் அந்த போலிங் முடியும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து கொடுக்கும்போது, அந்த கவுண்ட்டை வந்து போலிங் அன்னைக்கு, அதாவது கவுண்ட் பண்ணுவாங்களா அன்னைக்கு போய் நம்ம செக் பண்ணும்போது 2 மேட்ச் ஆச்சுன்னா ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வந்து மீன் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம் 17C ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஏற்பாங்க. யாரெல்லாம் வராங்க, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அதேமாதிரி வெளியிலேருந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பேர் இதில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் எங்கள் கட்சிக்கு போட்டுருங்க ஓட்டு அப்படிலாம் சொல்லி எல்லாரையும் வந்து என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் இல்லை, வேறு ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ் சொல்ல வேணாம், வேறு ஏதாவது சொல்லு, மண்டையை கழுவுவாங்க. மண்டேக்கா அப்படின்னு சொல்ல வேணாம், ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, மூளையை கழட்டி வெளியில் வச்சு வாஷ் பண்ணி திருப்பி செட் பண்ணுவாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுவோம். இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது என்னென்னா, ஓட்டு வந்து கவுண்ட் பண்ணுறது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, என்ன ஆர்டரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு டைப் ஆஃப் ஓட்டிங்கும் இதில் இருக்குது. நேரில் வந்து இவிஎம் மிஷினில் யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து அன்னைக்கான ஓட்டிங் அன்னைக்கு வந்து சில பேர் டியூட்டியில் இருப்பாங்க, சில பேரால் வர முடியாமல் போகும், ஏஜ் ப்ராப்ளமாக இருக்கும், டிசபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு வேண்டிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பேலட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி எனக்கு இந்த ரீசன்னால் நான் வந்து ஏஜ்டாக இருக்கிறேன், இல்லை எனக்கு இந்த டிசபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து இந்த போஸ்ட் பேலட் ஓட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஃபியூச்சரில் நமக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஸ்லிப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்டில் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா அது போய் சேர்ந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ்மேன்லாம் வந்து நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த போலிங் ஏஜென்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஓட்டு போட முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போஸ்டல் ஓட் போட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 8:30 இவிஎம் மிஷின்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிற ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு மொத்தம் 14 டேபிள்ஸ் இருக்கும். அதாவது 14 மிஷின்ஸ் வச்சு அது கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 14 டேபிள்ஸ் எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3ன்னு 14 டேபிள்ஸ். ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்டை வச்சுருவாங்க. அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்லையும் ரிசல்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரிசல்ட் பட்டன் அழுத்தினா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த டிஸ்பிளே போர்ட், இப்போ அது இங்கே தான் ஆக்ஷனுக்கு வருது. இந்த சிபியு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த EEPROMல இருக்கிற டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே போர்டுக்கு தள்ளும். ஸோ டிஸ்பிளே போர்டில் எந்தெந்த சீரியல் நம்பருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு அந்த சீரியல் நம்பருக்கு நேராக இருக்கிற கேண்டிடேட் யாரு, அவர் எவ்வளோ ஓட்டு வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 14 ரவுண்டும் அட் அ டைம்ல நடந்து இந்த 14 ரவுண்டோட ரிசல்ட்டை ஒரு பிளாக் போர்டில் எழுதுவாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும், இந்த 14 ரவுண்டில் வந்த இவிஎம்ஸ் எல்லாம் தனியாக தள்ளி வச்சுட்டு அடுத்த 14 ரவுண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் அகெயின் 14 கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து மேலே பிளேஸ் பண்ணி ரிசல்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரிசல்ட்டை பார்த்து மறுபடியும் எழுதுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட் நடக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூன்சி எடுத்துக்கிறோம். அதில் வந்து மொத்தம் 238 பூத் இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 14 இவிஎம் வைக்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 17 ரவுண்டு போகும். ஸோ இந்த 17 ரவுண்டில் வந்து இந்த கான்ஸ்டிடியூன்சியில் யார் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு 1,
பை 234 அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இது இல்லாம இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா, இப்போ ஒரு கான்ஸ்டியூவன்சில இருக்கிற ஒரு கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு வந்து வச்சு ரிசல்ட் பிரஸ் பண்ணி ரிசல்ட் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூவன்சில எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, அந்த இருந்த பாப்புலேஷன்ல எத்தனை பேர் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும், ஓரளவுக்கு வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. அது என்னன்னா டோட்டலைசர் அப்படின்னு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட டேட்டா இல்லாம ஒரு 14 கண்ட்ரோல் யூனிட் அட் அ டைம்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்டையரா டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ என்னால எந்த இவிஎம் மிஷினோட டேட்டாவை நீங்க எடுத்தீங்க அப்படின்றதே தெரியாது. அந்த அட் அ டைம்ல இருந்த 14 இவிஎம்ஸோட டேட்டா மொத்தமா வந்துடும். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஒரு கவுண்ட் காட்டுதுல, அதுவும் அந்த விவிபிஐடி கூடயும் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் வந்து 2%, அதாவது 4 to 5 இந்த விவிபிஐடிஸ் எடுத்து வந்து செக் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க அந்த நம்பர்ஸும் விவிபிஐடியில் இருக்கிறதும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. ஒரு வேளை மிஸ் மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவிபிஐடியை தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கேண்டிடேட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ வந்து எனக்கு இந்த இவிஎம்மோட டேட்டால டவுட் இருக்கு, ஸோ எனக்கு இது வந்து ப்ராப்பராக ஓட் விழலைன்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி விவிபேட்ல இருந்த அந்த ஸ்லிப்ஸை கலெக்ட் பண்ணி அதோட டேட்டாவை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது சப்போஸ் மிஸ் மேட்ச் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா விவிபேட்டோட ரிசல்ட்டை தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் ஒன்று வரும். என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூவன்சியில் நம்ம பார்த்த எல்லா இவிஎம்ஸ்லையும் வந்து மேக்ஸிமம் 16 கேண்டிடேட்ஸை தான் லிஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ சப்போஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒரு 100கணக்கான பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இவிஎம்ல உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 24 பேலட் மெஷின்ஸை வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட கனெக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால 384 கேண்டிடேட்ஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட மல்டிபிள் பேலட் மெஷின்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இதில் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 64 தான் கனெக்ட் பண்ண முடியும். 64 கேண்டிடேட்ஸ் தான் லிஸ்ட் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 384 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து 3rd வெர்ஷனாக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து சேஞ்ச் ஆகி செகண்ட் வெர்ஷன் சேஞ்ச் ஆகி இப்போ 3rd வெர்ஷனில் வந்திருக்கோம். அதுதான் இப்போ ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், முன்னாடி வந்து இந்த பேப்பர் பேலட்டில் போடும்போது ரொம்ப பிரச்சனை இல்லைல்ல, டக்குன்னு போட்டு வந்துடும், யாரும் டேம்பர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் ஆகும். பட் இப்போ வந்து மெஷினே அது சொல்லியிருந்தனால இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, டைம் சேவிங்கும் இருக்குது. அண்ட் அதுவே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து 2000 நோட்ஸ் வந்து போடலாம். அந்த இதுவும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் நடுவில் சொல்கிறேன்னா, எங்களுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. நாங்களாம் படித்து வச்சுருந்தோம். படித்து வச்சது வந்து அப்போது அந்த கண்ட்ரி பற்றி பேசும்போது சொல்ல வரல. இப்போ இது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கங்கே ஆற மாதிரி போட்டு எழுதுவோமோ அந்த மாதிரி வரதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த எலெக்ஷனில் எதுவும் டவுட் இருக்குது, இல்லை வந்து தப்பாக ஓட்டு போட்டாங்க, இல்லை நல்லா ஓட்டு போட்டாங்க, இல்லை வந்து மிஷினை வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு எதுவும் டவுட் ஆகுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் வந்து அதை சொல்லாமல் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கான ஜுடிஷியரி இருக்கு, உங்களுக்கான ஆர்டர் கிடைக்கும். அதை வச்சு நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கோர்ட் ஆர்டரை அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கவுண்டிங் மெத்தடும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் நாங்களும் அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் வந்து வேறு என்ன லாலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு டைம் இருந்துச்சு அப்படி புரிஞ்சு நம்ம வந்து அட்வொகேட்டுக்கிட்ட புழிஞ்சு எடுத்து ஏதாவது கலக்க முடிஞ்சுச்சுன்னா கறந்து உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனநாயக கடமையை நீங்கள் ஆட்டிட்டீங்க. இனி அடுத்த 5 வருஷம் நம்மளெல்லாம் யார் வழி நடத்தி கூட்டு போக போகிறாங்க, நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி உயரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். யாராக இருந்தாலும் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே வந்து ஓட்டு போடுறோம். ஸோ அந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல் மற்றும் கௌதம். நன்றி.